இப்பவும் நாங்க தான் ஜெயிச்சோம். எப்பவுமே ஜெயிச்சவன் சொன்னதை தோத்தவன் கேட்கணும். கேளு. உன் பொண்ணுகிட்ட பேசுறான்னு தானே என் நண்பனோட காலை உடைச்ச. இப்போ உன் பொண்ணையே நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். மீனாட்சி! நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் ஐயாட்ட பேசிட்டு வரேன். ஐயா, சிவலப்பேரி பாண்டி, சேலம் விஷ்ணு, கரிமேட்டு கருவாயன், மலையூர் மம்புட்டியா, இவங்க எல்லாரையும் வேலூர் ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த கண்ணனை தாசியை வெட்டி கைமா பண்ணிட்டு எப்பவும் போல கேரளாவுக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. தேவையில்லை. அவனுங்களை எப்படி எங்க எந்த மாதிரி காலி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்ல. உன் வேலையை அதுக்கு இல்லையா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளம்பு. ஒரு விஷயம் புரியல. என்ன மேல கால் வச்சா வழிக்கு கால் உடைஞ்சு போயிடுது. உடைஞ்சு போன கால் மேல எண்ணெய தடவுனா கால் சரியாயிடுது. என்னைக்கும் காலுக்கு இருக்கிற இந்த வினோத சம்பந்தம் புரியலையே. சரியா தடவு, இல்லடா கொன்னு போட்டுருவேன். என் திறமைய சாதாரணமா இட போட்டுறாதீங்க தம்பி. இப்ப பாருங்க வேலைய பாரியா. என்னது? நம்ம மசாஜ் சுகமா இருக்குமே. தடவரதே தெரியலையே. அமுகிறது அமுக்குற மாதிரி தெரியலையே. அதுதான் நம்ம திறமை. எனக்கு கூட உங்க கால் மேல தேய்க்கிற மாதிரி இல்ல, தேக்கு மரத்து மேல எண்ணெய் ஊத்தி தைக்கிறோமோ. நீ என்ன குடிச்சிட்டு இருக்கிறது தேக்கு மரத்துக்கு தான். எங்க அண்ணன் இல்ல. தாசு, கல்யாணம் பொண்ணும் நானும் ரெடி. நீ சீக்கிரம் எந்திரிச்சு நடந்தா கல்யாணத்தை பண்ணிடலாம். இந்த மொக்க பண்ற வைத்தியத்துக்கு எப்ப குணமாகனு கடவுளுக்கே தெரியாதுடா. அப்ப நான் ஒரு புடி புடி கொடுப்பா. வேணாண்டா சாமி, வாழ்க்கை பூரா ஒத்த காலோட என்னால நடக்க முடியாது. இந்த தடவை பாருங்க, நான் உங்களுக்கு புது மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு. மாடுன்னு சொல்லிட்டு கழுத மாதிரி மிதிச்சிட்டாரு. நீ எதுக்குமா தங்கச்சி? கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு அத பாரு. போ போ. எண்ணெய மீனாட்சி கிட்ட கொடு, அவ பாத்துக்குவா. சரி நீ போமா. ஏய் நீ வா. ஒண்ணு சொன்ன நீ உட்கார். எனக்கு சுகமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? காஃபி. தேங்க்ஸ். என்னடா உரிமை கொண்டாடுற? நம்ம வீடா? எங்க வீடு, எங்க சங்கீதாவோட வீடு. ஜாக்கிரதை. புதுசா பணத்தை பார்த்ததும் பழைய பாத்தையை கைட்டு விட பாக்குறீங்களா? மேல இருந்து கடவுள் பாக்குறான், அப்படியே கடிச்சு ரங்க ரங்க வேலையை பாருங்க. வணக்கம் சார். என்ன சார் நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? ஜனகணமனே
ஜனகணமனா பாடினியா எழுதுனியா? அதான் சார். சௌரியம் எல்லாம் எப்படி இருக்கு? உடஞ்ச பார்ட்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிச்சா? எங்க சார் ஒட்டுச்சு? உட்கார்ந்தா ரைட்ல வலி, நின்னா லெஃப்ட்ல வலி, மத்தபடி எல்லாம் ஓகே. வைத்தியம் நான் தான் சார் பார்த்தேன். சித்த மருத்துவம் யுனானி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இவங்க யாரு? ஆர்கெஸ்ட்ரால புதுசா சேர்ந்தவங்க? இல்ல, பழைய வாத்தியம் தான். ஹார்மோனியம், தபலா. நம்ம சங்கீதா இல்ல, அவங்க அத்தை, அவங்க மாமா. எங்க சங்கீதாவுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டு ஓடி வந்தான். கல்யாண மாப்பிள்ள தாஸ் சார் மேல இருக்க. அப்படின்னா நீங்க புரோக்கரா? ஆமா, எது கிடைச்சாரு? புரோக்கரான்னு கேட்டா அடிக்க மாட்டாரா? ஓட பேசாதடா, வா உள்ள போலாம். நான் வரல, நான் கடுப்பாயிட்டேன். சரி நீ வாடி, அவன் கடுப்பா இங்கே கிடக்கட்டும். போய் நம்ம மாப்பிள்ளை பார்க்கலாம். என் காதல் சொல்ல நேரமில்லை, என் காதல் சொல்ல நேரமில்லை. அழகழகா ஒரு ராகம் உண்டு, ராகம் பின்னே ரோகம் உண்டு, ரோகம் பின்னே அனுராகம் உண்டு, ராகமும் ரோகமும் சேர்த்து வச்சது, சேர்த்து வச்சது, சேர்த்து வச்சது, சேர்த்து வச்சது. காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை. சொல்லுங்க. ஆமா, மியூசிக் பார்ட்டி இல்லையா? அதான் பாடின உடனே டெம்ட் ஆயிட்டேன். இவர் தான் மாப்பிள்ள உழுந்து தொலைங்க. ஐயோ ஏந்திருங்க, காலில் விழ சொன்னா கண்ட இடத்துல விழுவீங்க. ஏந்திருங்க, என் உயிரை. ஆரியா, நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த வர தம்பி நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை. கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கடி. அத தம்பி நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும். சரி ரங்கரங்கா, தம்பி நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளையா அமைஞ்சது நாங்க என்னைக்கோ பிளாஷ்பேக்ல செஞ்ச புண்ணியம் தம்பி. தம்பி, நாங்க சங்கீதாக்கு அம்மா அப்பா மாதிரி. எங்க கொஞ்சம் இப்படி வாங்க. உங்கள இல்ல நீ அவங்கள. அம்மா, சங்கீதா கல்யாணம் பண்ணிக்க போறது தாசனன் இல்ல, கண்ணன். கீழ் ரூம்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. எவனா இருந்தா என்ன, இவ்வளவு சொத்தி கட்டி ஆள போறது நம்ம பொண்ணு. அதுவும் சரிதான். நீங்கடா வர என்ன தெரியுமா? கீழே இருக்கணும். காஃபி டிபனும் கொடுத்து அனுப்புறேன். கீழே வந்து பணத்துக்கு குனிச்சிட்டீங்க. ஐயோ, பாத்தீங்களா, நம்ம வந்த நேரம் நம்ம மாப்பிளைக்கு கால் வந்துருச்சு. ஆரியா, நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த வர தம்பி தும்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை. தும்பிக்கையை பிடிச்சா தப்பா பேசுவாங்கடி. தம்பி நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும். பிச்சை கேட்கறதுக்கு டைரக்டா வீட்டுல வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாரு? அம்மா எடுத்து சொல்லுமா. ஐயோ, இவரு நம்ம மாமாங்க. நம்ம மாமாவா? அதாங்க சங்கரன் மாமா. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயோ அம்மா, போங்க. நீ வேறடி. சாரி, பரவாயில்ல. வீட்டை சுத்தி காட்டு. தேவையில்ல தம்பி, அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்ப இது மட்டும் தான் பாக்கி. சரி, சாப்பிட்டு கிளம்பு. சாப்பிட்டு எங்க போறோம் தம்பி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போறோம். தாஸ்கோ எனக்கும் கல்யாணம்னு சொன்னியா? கல்யாண விஷயத்துல யாராவது காமெடி பண்ணுவாங்களா? இவர் இப்படிதான் அத்த காமெடி பீஸ். காமெடி ஆகுது, கீமெடி ஆகுது. ஏண்டா வெட்டி பயல, உன்னதாண்டா கபாதி பயல, கட்டில போறவனே, வளர்ந்து கட்டவனே, வடவா ராஸ்கல், ஒரு கொஞ்சம் இருக்கா? இந்த காமெடி கீமெடி எல்லாம் இங்க வச்சிட்டு இருந்தா உன் டப்பா கிழிஞ்சிரா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏங்க ஏங்க, என்ன கட்ட வார்த்தை நாலு வார்த்தை நறுக்குது. நான் திட்ட மாட்டேன்டி. பவர் என்னன்னு காட்டு. என்னடா அமிதாப் பச்சன் மாதிரி ஆயிட்டா இருக்க தரமாட்டா? சூர்யா மாதிரி இந்த அடி ஓட. ஐயோ, நீங்க வாங்க மாமா போலாம். கண்ணா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. என்னால இந்த முடியாது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வா. என்ன இது? என்ன? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது தெரியுமா? நான் என்ன பண்றது? அவர் என்ன நகர விட்டா தானே. கால்ல என்ன தடவறது கூட நான் வேணுமா? உங்க அப்பானால தானே அவனுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. கொஞ்சம் சேவை பண்ணு. என் கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? உன் கைய நான் நீவி விடுறேன். தேவையில்லை. தேங்க்ஸ். அதான் சங்கீதா இருக்கால. இதுக்கு நீவி விடுறதுக்கா? அவர் கால் அமுக்கிறதுக்கு சங்கீதா கூப்பிட வேண்டியதானே. இந்த மாதிரி நேரத்துல சூட்டை கலப்பை விடக்கூடாது. தப்பு நடந்து போயிடும். என்னது? புடவை. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி பரிசு கொடுக்கறது சம்பிரதாயம். அதே மாதிரி சில விலை மதிப்பில்லாத பரிசுகளை திரும்ப பெறதும் சம்பிரதாயம் தான். மீனாட்சி, உன்னை தாஸ் கூப்பிடுறாரு. பாவம் மீனாட்சி, அவருக்கு ரொம்ப கால் வலிக்குது. நீ போ. ஒரு நிமிஷம். கீழே இருக்கிற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ மேல பாத்துக்கோ. இப்ப கொடுங்க. என்னது? அதான் பரிசு.
இது இந்த பரிசு கன்னி துலாம் விருச்சிகம். யார் அது? கும்பம். இவங்க கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வச்சிருந்தமே. இனிமே நீங்களே தனியா நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே நடப்போம். தேன்னடிக்க கைய வச்சு தேழு ஒன்ன கடிச்சு பிட்டா கோக்குமாக்கு. முக்கனி சக்கர பக்கம் இருந்தும் பத்திகமாக இருக்கணும்னா கோக்குமாக்கு. பளபளன்னு கழுக்கி மினுக்கி கை நீட்டும் ரோசா, சலசலப்புடன் வண்ணத்து பூச்சி வாலாட்டும் லேசா, மயங்கிருக்கு வாசப்பட்டு தயக்கம் எனது நீ படிச்சா கோக்குமாக்கு. உதற வைக்கிறது கூச்சமும் உதற வைக்கிறது ஏக்கமும் எது கோக்குமாக்கு. அம்மாடி அம்மாடி ஆளு ரொம்ப கில்லாடி. முன்னாடி பின்னாடி மாறிடுச்சு இந்த ஜோடி. அழகான டென்ஷன் இது, அது போகும் ஃபங்க்ஷன் இது. குந்தலக்கடி திட்டம் எப்படி எல்லாம் வெற்றி. பளபளன்னு கழுக்கி மினுக்கி கை நீட்டும் ரோசா, சலசலப்புடன் வண்ணத்து பூச்சி வாலாட்டும் லேசா, மயங்கி நிக்க வாசப்பட்டு தயக்கம் என்னது நீ படிச்சா கோக்குமாக்கு. உதற வைக்கிறது கூச்சமும் உதற வைக்கிறது ஏக்கமும் எது கோக்குமாக்கு. திருமணம் இங்கு ஒன்று கலந்தா ஒண்ணுல ஒன்னா ரெண்டும் கலந்தா குங்குமத்தோட சந்தனமாகும். ராமனும் கிருஷ்ணனும் ஜோடி மாறினா எல்லாம் இங்கே குழப்பமாகும். ஜானகி ருக்மணி இடம்தான்